சாலவனுக்கும் குருநாதற்கு நிதி உடாசார் முன்பின் ஏந்திருக்கு போத வாசகம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அறிவிடார் கட்டி அறிவுடையோர் ஆண்மைன்னு சொல்லியிருக்கிற மந்திரம் தேவ மருந்து குரு அருளும் தந்திரம் ஞான தருமுறையை மேதினி உண்டிய பார்க்குண்டு இல்லை என்பார்க்கு இளைய மக்களுங்க வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே குறந்தி நிலம் போட்டும் குளமகளே இந்த குளத்தில் நல போட்டும் குளமகளே குறந்தி நிலம் போட்டும் குளமகளே இந்த குளத்தில் நல போட்டும் குளமகளே உலக உனை போட்ட நீ வாழ்கவே உலக உனை போட்ட நீ வாழ்கவே உண்மை நிலை போக்க நீ வாழ்கவே பக்குவத்தவரோடு பதமானையில் வாழ்வு ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே நம்பி மகன் பெற்று நடவடியாம் இந்த பாரதராஜி என்றும் உனக்கு நம்பி மகன் பெற்று நடவடியாம் இந்த பாரதராஜி என்றும் உனக்கு உத்தார் உனை போட்டு நீ வாழ்கவே உன்னை நிலை தூங்க நீ வாழ்கவே வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே காணிலே கணம்பாடி காண்பரை வேக்கபடி ஆலோலம் சோ ஆலோலம் சோ இந்த ஆயரோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடி நீர் வாழ்க குலம் வாழ்க கொட்டும் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யாம் கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்கலாமா உன்னை கொன்று என்னை கிழித்து உன்னை உயிரிழப்பி நான் செத்தால்தான் நாம் சந்ததியை நன்றாக இருக்க முடியும். அடித்த கல்படியாகிறது செதுக்குங்கள் சிலையாகிறது இழைத்த மரம் நிலையாகிறது கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது மீட்டிய விரல் செய்யாகிறது பாடும் குரல் கவியாகிறது அணைக்கும் கை துணையாகிறது பிரிக்கும் சொந்த விடையாகிறது என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல யார் ஓடி வந்தார் இங்கு என்ன வெல்ல முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல அன்னை மடியில் பிறந்தேன் தந்தை மடியில் வளர்ந்தேன் ஆசான் மடியில் பயின்றேன் இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்தம்பு போல், ராமன் மராமரத்து மீது தொடுத்தம்பு போல், முருகன் மாமரத்து மீது தொடுத்தம்பு போல் தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கண்ணை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. கேளுங்கள் சுவாமி. இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதலினும் இனிது ஆதியை தொழுதல் அதலினும் இனிது அறிவினர் சேர்தல் அதலினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. அது பாருங்க, அந்த இனிது மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பம்சம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டாம். இனிது தமிழ்ல மட்டும்தான் இனிது, அமிழ்து, தேன் அனைத்தும் வருவது தமிழ் மொழியில் தான். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான தமிழ் மொழி. பாருங்க, ஒரு சிலர் பேசினாங்கன்னா அட ஏன்டா எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நினைக்க தோணுமா? ஒரு சிலர் பேசினாங்கன்னு வச்சுக்கலேன், இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா? இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கலேன், இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா அப்படின்னு நம்ம பேசுற பேச்ச அந்த அளவுல கவனிக்கிற மாதிரி அதை எடுத்து ஓரமா வைக்கிறீங்களா? வைங்க, என்ன முகம் தெரியாது ஒரு சில நேரங்கள்ல, அதனால எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு தோணுமா? ஒரு சிலர் 100 வார்த்தை பேசுவாங்க, 80 வார்த்தை வீண் வார்த்தையா பாருங்க, 20 வார்த்தை தான் அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்கும். ஆனால் வெள்ளிநாயகம் குறைந்தது 50 வார்த்தையாவது பேசியிருப்பாங்க. 50 வார்த்தைகளும் அர்த்தங்கள் உண்மையாவே அடங்கி இருந்ததை நான் கவனித்தேன். கொஞ்ச நேரம் நீங்க பேசுறது நான் கவனிக்கல. இந்த தம்பி பச்சை குழந்தை அலையசட்ட போய் பேசி இருந்துட்டேன் அந்த வாளோட, அதனால நான் உங்களை கவனிக்க முடியல.
ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பேசுற விஷயங்கள்லாம் கேட்கிறப்போ இப்ப நிறைய விவரங்கள் இருக்கா அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. 50 வார்த்தைகளையும் அர்த்தம் இருந்துச்சு. அல்ல நான் கோச்சுக்காதீங்க, எனக்காக இல்ல வட்டல மக்களுக்காக நீங்கள் பேசியதை மறுபடியும் பேசுங்கள். பேசுற பெருசு இல்ல, ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தங்கள் இருந்து கதைகள் இருந்து அதற்கு மக்கள் கைதட்டினால் கரகோஷம் எழுப்பினால் எனது கைதட்ட நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அவர்கள் கைதட்டாமல் இருந்தால் நானும் கைதட்ட மாட்டேன். எங்க நீங்க பேசுனதை திரும்ப பேசுங்க பார்க்கலாம், மறுபடியும் பேசுங்க பார்க்கலாம். அடுத்த கைப்படியாகிறது செதுக்கும் கை சிலையாகிறது. இழைத்த மரம் இலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது, மீட்டிய விரல் இசையாகிறது, பாடும் குரல் கவியாகிறது, அணைக்கும் கை துணையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல, யார் ஓடி வந்தார் இங்கு என்னை வெல்ல, முன்னோர்கள் எல்லாம் இது எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பகின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்து மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்து மீது தொடுத்த அம்பு போல் தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கனை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். உண்மையாவே ஏன்னா அவங்க கைது அந்த அளவுக்கு அவங்க கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பாருங்களேன், இவங்க சொன்ன விஷயங்களை கவனிக்கிறப்போ அடித்தகள் படியாகிறது, செதுக்குங்கள் சிலையாகிறது. வெறும் கல்லுதான் செதுக்குனாத்தே அதுக்குள்ள சிலைய கருப்பசாமி இருக்காரா, முருகப்பெருமான் இருக்காரா, விநாயகப் பெருமான் இருக்காரா, செதுக்குனாத்தே அந்த கல்லுக்குள்ள செதுக்குங்கள் சிலையாகும். இழைத்த மரம் நிலையாகிறது, வெறும் மரம் தான் இழைச்சாதான் நிலையாகிறது. என்னோட சொன்னாங்க, அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியவர்கள், பெரியவர்களை அறிவில் சிறந்த பெரியவர்கள், இளைஞர்களை ஆற்றல் மிக்க இளைஞர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், தாய்மார்களை எம்மை ஈண்டெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் கேள்வி கடையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்தம்பு, முருகப்பெருமான் பிறக்கிறாங்க கதை பாருங்க, சிவன் மீது தொடுத்தம்பு. ராமன் மராமரத்தின் தொடுத்தம்பு, வாலி சாகுறேன் வாலி, முருகன் மாமரத்தின் மீது தொடுத்தம் போல் சூரனுடைய அகத்தை அழிந்ததுல தொடுத்த பார்கள் கேள்வி கடை. எனது பதில் மன்மதனின் ஐங்கனை மலர் போல் அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு சிறப்பு! உண்மையாவே இந்த மாதிரி நல்ல சொற்களை, இந்த தமிழ்ல எத்தனை சொற்கள் நான் சொன்னேன் அத்தனை சொற்களுக்கு விளக்கம் இருக்கிறது என்பதற்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இந்த மாதிரி நேரங்கள்ல பேசுங்க, என்னைக்குமே நீங்க நல்லா இருப்பீங்க. அவசகுணமான வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். ஒரு சில அவசகுணமான நல்லதை பேசினா என்னைக்குமே நம்மளுக்கு நல்லது நடக்கும். பொய் பேசணும்னா அந்த பொய் என்றும் இல்லைக்கா, தற்போது காப்பாத்தின அப்போதைக்கு பொய் காப்பாற்றும். ஆனால் என்றாவது ஒரு நாள் அதே பொய் நம்மளை ஏமாற்றும், அதே பொய் நம்மளை அசிங்கப்படுத்திவிடும், அதே பொய் நம்மளை காட்டி கொடுத்து விடும். அந்த பொய்க்கு உள்ள மகிமை அதுதான். ஆனா உண்மையை பேசுங்களே, என்னைக்குமே நிலையானது. ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு அந்த விளக்கு கிட்ட நீங்க இருந்து உண்மை உண்மை உண்மைன்னு 100 தடவை இல்ல 1000 தடவை சொல்லுங்க, விளக்கு அணையாது. பொய் அப்படிங்குங்க, உடனே விளக்கு அணைஞ்சிடும். பொய், இந்த காற்று வெளியில வரும். பொய்ன்னு சொல்லுங்க, விளக்கு அணைந்து விடும். உண்மை என்று எத்தனை முறை சொன்னாலும் விளக்கு அணையாது, பொய் என்று சொன்னால் அணைந்து விடும். அது போலதான் நமது உண்மை நம்மளை காப்பாற்றும். பொய் என்றா இருந்தாலும் அதை நம்மளவே அசிங்கப்படுத்தி விடும். அப்படிப்பட்ட சிறப்பான வார்த்தைகளை நல்லா பேசுங்க, அபசகுணமான வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். உங்களை பற்றி நான் கேட்கும் கேள்வி என்னவென்று நீங்க நினைக்க முடிந்த இடத்துல சும்மா பேசணுங்கிறதெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? எவ்வளவு அழகா நான் பேசியிருக்கேன், அதை போய் அபசகுணமா பேசுறேங்கிறீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? புரியுதா? ஆளை பாருங்க நல்லா. ஏய், இங்க என்ன நடக்குது? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல என்னன்னு கேக்குறேன். இப்ப நீங்க என்ன அர்த்தத்துல என் கூட நீங்க வந்தீங்க? நீ அங்க பார்த்து பேசிக்கிது, நீ அங்க பார்த்து பேசிக்கிது, என்ன நடக்குன்னு தெரியுமா? நாடகம். ரொம்ப ஆச்சரியமா சொல்ற, நாடகம் தானே. ஆமையா, ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்துக்கு கொடுக்குது பாருங்க விளக்கம். இங்க பாரு,
நான் எவ்வளவு அழகா உங்களை நல்ல தமிழ்ல அழகா பேசிருக்கீங்க, நல்லா இருங்க, என்னைக்குமே இப்படி நன்மையை பேசினா நல்லா இருக்கணும் வாழ்த்து இருக்கேன். உங்களை வாங்க வாங்கன்னு பேசிருக்கேன். ஒரு வார்த்தை மரியாதை குறைவா பேசினா இல்ல தலைவிங்கிற முறை உங்களுக்கு இல்லம்மா. சபைக்கு மரியாதை கொடுத்து, அறிவாளிகளுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு மரியாதையா பேசிருக்கேன். சரியா? அதை விட்டு நம்ம சொல்றாங்க, புரியுதா? ஆளை பாருங்க, கேட்குற ஆளை பாருங்க. எப்படி ஆளுனே ஆளை பாருங்க. அப்படி கேட்குற ஆளை நீங்க பாருங்க. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. எது அர்த்தம் இல்லை? இப்படி காட்டின அர்த்தம் இல்லையா? சும்மா சின்ன பிள்ளை இப்படி கையை காமிச்சிருங்க, அதுக்கெல்லாம் பொருள் இருக்கு. சின்ன பிள்ளை அப்படி கையை காட்ட, இப்படி கையை காட்ட, அதை ஏத்துக்கிட்டாங்க. விளக்கணுங்க, அதை சொல்லும் ஐயா. இப்படின்னு அர்த்தம் என்ன? ஏமா இப்படி சொன்னீங்களா? ஆமா. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சொல்லுங்கண்ணே. இப்படி கையை காமிக்கிறீங்க என்ன? அவர் நாரதர் மண்டே ரெண்டாவது புலந்துருவீங்களா நீங்க? இப்படின்னா என்னமா அர்த்தம்? நாரதரை கொண்டு விடுவீங்களா? இல்ல நாரதரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவீங்களா? இப்படின்னா என்னமா அர்த்தம்? அந்தம்மா விரலத்தை காட்ட, நீ நடக்கிறதே வேறயா? புலக்கிறோங்கிற இல்ல நடக்கிறதே வேற அப்படிங்கிறியா? இப்படி கையை காமிச்சா அதுதானே அர்த்தம். அப்போ ரெண்டு பேரும் அவங்க வேலையை பாருங்க. நீ ஒண்ணும் செய்ய வேணா, மைக்க வச்சுட்டு மரியாதை. நீங்க தான் கூப்பிட்டு விவரம் கேட்டீங்க, விளக்கம் கேட்டீங்க. விவரம் கேட்டதுக்கு மண்டைய புழக்கிறேன், கொண்டு விடுவேன், கொலை பண்ணி விடுவேன், ரெண்டு உண்டு இல்லைன்னு நடக்கிறது வேற. ஏமா ஆரம்பத்துல பேசல அடித்தகள் படி ஆகுறது செதுக்குள் இப்படியா சொன்ன? இல்ல வேற என்ன சொன்ன? உன்னை கொன்று என்னை கிழித்து உன்னை உயிரிழப்பி நான் செத்தால் தான் நாம் சந்ததியே நன்றாக இருக்கணும்னு சொன்ன. இப்போதைக்கு என்னவா? அதுக்கு என்ன தம்பியலா? ஒன்னே கொள்றது என்னைய கிழிக்குது, நான் ஜாகிறது நல்ல வார்த்தையா? அது என்னமா அதுக்கு என்ன வாங்கினா? அது சரி சாமி இப்பதான் விளக்கம் சொல்லிட்டு அதுக்கு என்ன அதுவும் பேசுனது பேசிப்புட்டு அவரை போய் என்னவா? என்னது? அவர் நாரதரா உங்க வீட்டு வேலைக்காரரா? ஏய் நீ என்ன என்னவா? என்ன காலையில வீட்டுல போய் சாணி ஓட விட்டு வேலை பாரியா? மரியாதை இல்லாம அது என்ன என்னவாம்னா? பேசுனது பேசிப்புட்டு அப்பா ஒன்னே கொள்றது என்னைய கிழிக்குது நல்ல வார்த்தையா? தவறான அது வார்த்தை. தவறான வார்த்தை சொல்ல வேண்டியானே. அவர் சொன்னா சரிங்க சாமி திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒன்னுடைய ஆளை பாரு. ஒண்ணு என்ன சொன்ன நீ முதல்ல? உன்னை கொன்று மறுபடியும் சொல்லாத நாம சொல்றேன். கால்ல விழுந்தா இல்லையா? ஒரு கால்ல செகுதியா நீ? அந்த வார்த்தையை சொல்லாத சொல்றேன். ஒன்னே கொண்டுங்கற நீ. அடுத்து என்ன சொன்ன? என்னை கிழித்து வாயை கிழிச்சுக்க. என்னை கொல்றோம் சொல்றவரு கூடாது. கொல்றோம் சொன்ன வாய் இனிமே வாயை கிழிச்சு தரணும். என்னை கிழித்து வேற என்ன சொன்ன? உன்னை உயிரிழப்பி எனக்கு சாவு இல்ல, அப்புறம் உயிர் எழுப்புறவங்க நீ? பா, வழி சாவே கிடையாது, உயிர் எழுப்புறோம் என்ன சொல்ற? இது பாருங்க, அப்பா தவறான கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க. ஏன்னா இவ்வளவு பேர் யூடியூப் எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணே உயிர் எழுப்பியா? இன்னும் 50 வருஷம் சென்று பார்த்தாலும் இந்த நாடகம் வரும். சரியா? ஏறுமா அப்ப இப்படி தவறான கருத்து. கேட்காதீங்க. நாரதருக்கு ஏதுமா இறப்பு? அது வண்டியை சந்திக்கையில இருந்தாருன்னு வருதா பணவாக்கிய புராணத்துல? மன்னர் மட்டுமா? அறிவாளி. வருதாமா புராணத்துல? அப்புறம் கொன்னுடுவேன். எனக்கு உண்மை சாவு கொண்டுனா கிடையாது. நாரதருக்கு இறப்புங்கிறது இல்ல. இப்ப எவ்வளவு பேர் நாடகம் பாக்குறோம்? அப்படி சொல்லுங்கண்ணே. தூங்குறவள எழுப்புமா? ஐயா ஆ. தூங்குறவனை எழுப்பிக்கலே. எனக்கு எல்லாரும் சாவு எழுப்புமா? கிடையாது. சொன்னார்ல. எவ்வளவு பேர் இருக்கான்? நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சாலும் நாரதர் சாக மாட்டாரு. அதானே தெரியுமா? அவருக்கு ஏதுமா இறப்பு? ஐயா அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்றியா இல்ல ஊர்க்காரன்ட்ட வந்து என்னை அடிக்க விடுறியா? உங்களுக்கு ஏது சாமி இறப்பு? அப்படி சொல்ல வேண்டிய ஊர்க்காரன் சேர்ந்து அடிச்சாலும் சாவு இல்லைங்கிற? புரியுற மாதிரி. ஐயா நீ கண்டிக்கவே வேணாம்யா. தண்டிக்க வேணாம், கண்டிக்க வேணும். அப்பா அடுத்து என்ன சொன்ன? நான் செத்தால்தான் நாம் சந்ததியே நன்றாக இருக்க இது முடியும். எப்படி நல்ல வார்த்தையாகும்? இது எப்படி நல்ல வார்த்தையாகும்? போ போய் நல்லா படிச்சுட்டு வா. ஆமா சரியா? உன்னை பற்றி நான் கேட்கிறேன் என்று நீங்கள் நினைக்க முடியும். ஒன்னே அப்பா. என்னே கிளி என்ன அப்பா என்னப்பா? நான் எவ்வளவு அழகான தமிழ்ல சொல் சுத்தமா இலக்கணம் இலக்கியம் சார்ந்து விவசாயம் சார்ந்து எவ்வளவு அழகா நான் பேசியிருக்கேன். எதுமா அத விவசாயம்? போய் அபசரமா பேசுறீங்களே என்ன என்ன? விவசாயம்? ஒன்னே கொள்றது என்னே கிளிக்குது விவசாயமா? அதுக்கு பேர் விவசாயமா? மக்கு. அட நான் விவசாயம் சார்ந்தாங்க பேசியிருக்கேன். எப்படி வரும்? உன்னை கொன்று அப்படின்னா ஏன் உங்களை கொல்ல முடியாதா? பெரிய மகாராஜா நினைப்பா அந்த போட்ட நாளது என்ன? மூக்கையும் வாயை மொத்தனோம்னா 5 நிமிஷம் தாங்காது. உன்னை கொன்று அப்படின்னா உங்களை கொல்றத ஒன்றும் அர்த்தம் கிடையாதுங்க. என்ன விவசாயம் பண்ணனா முதல்ல என்ன பண்ணணும்? அடுத்து இப்படி வரப்ப வெட்டி நம்ம வயலுக்குள்ள போடணும். விளங்கிரும். உடப்பம்பட்டு அப்படித்தான் சேர்த்திக்கிறான் தோப்பு. இல்ல தோப்பு வாங்கினதுக்கு அப்புறம் தான் வெட்டினேன். விவசாயம் பண்ணனா முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? தொழி அடிக்கணும். ம். தொழி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? விதைப்பாகணும். விதைப்பானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நாட்டு முளைத்து வரும். ஆமா. அந்த நாத்தை போய் நம்ம என்ன பண்ணுவோம்? பிடுங்குவோம்.
அந்த நாத்தை பிடுங்கிட்டாவே அது செத்ததாகத்தான் அர்த்தம். அதனாலதான் உன்னை கொன்று. என்னை கிழித்த வாயை கிழிக்க சொல்றீங்க? போய் உங்க வாயை கிழிக்க வேண்டியதானே. நீங்க வாயை கிழிக்க நான் வந்திருக்கேன். ஏப்பா இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. வாயை கிழிக்க சொல்றாங்கப்பா. கேட்காம உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. பொறுமை தேவையில்லாம பேசுறாங்க. சாமி சொன்னாமா வாயை கிழிக்க சொல்றாங்க. நான் வாயை கிழிக்கிறத வந்திருக்கேன். இருமா, கோவிக்காம உனக்கு சொல்லுமா? கோவிக்காம நீங்க ஏன் சொல்றீங்க அப்ப? வள்ளிநாயகம் கேட்டா பொறுமையா வாயை கிழிக்க சொல்றாங்க. கேளுங்க முதல்ல. சொன்னா சாமி நீங்க அப்படி சொல்லாதீன்னு சொல்ல முடியாது. அதுக்கே இவ்வளவு கோபம். அப்புறம் ஆத்தாடி இவ்வளவு கோபம்லாம் அது பொம்பளை பிள்ளைக்கு வரவே கூடாதுமா. ஆளப்படுறா. உங்களுக்கு வர்ற கோபத்தை பார்த்தா நாரதரை அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில எரிஞ்சிட்டு இவ்வளவு இருக்கே. ஏய் ஏமா அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்ல வந்தியா? என்னை எப்படி தூக்கி போட்டு அடிக்கிறேன்னு கேட்டு இல்ல சொல்லு. கண்டிக்கிறேன். ஒண்ணும் கண்டிக்க வேணாம். என்னை கிழித்து அப்படின்னா வாயை கிழிக்கிறது ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. சீனை கிழித்து மண்ணை கிழித்து. நல்ல வேலை ஜோ. மண்ணை கிழித்துனா வேற ஒரு வயல்ல போய் தொழில் அடிக்கணும்னு அர்த்தம். அதான் மண்ணை கிழித்து. உன்னை நான் கேக்குறேன். ஐயோ, உங்களை கொல்றதே எல்லாருமே திட்டம் போட்டு தான் கொலை பண்ணுவோம். அப்படி கொலை பண்றப்ப உங்களுக்கு மறுபடியும் உயிரிழப்பு ஆகணும் வேற. உங்களுக்கு அப்படியே நீங்க செத்து போட்டாலும் உங்களை சும்மா விட மாட்டேன். காப்பாத்திடுவேன். கண்ணு தனியா, மூக்கு தனியா, வாய் தனியா, கை தனியா, காலு தனியா, முண்டை தனியா, கண்டதுரமா வெட்டி கொண்டு போய் கடல்ல போட்டு வருவேன். புரியுதா? ஏன் கடல்ல போடுற? சீக்கிரம் மக்கி போயிருவீங்களா? அம்மா வள்ளிநாயகம் என்னங்கய்யா? எதையாச்சும் பதிலுக்கு பேசணுங்கிறக்காண்டி பேசக்கூடாது. கடல் இங்க இருந்து எந்த திசையில இருக்கு சொல்லுங்க. இந்த கடலாடியில இருந்து இல்ல பக்கமா இருந்தா கூட கொண்டு போகும்போது வழிமறிச்சிருவாங்க. போலீஸ் புடிச்சு போடும். இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகும்? தெரியாது. எவ்வளவு தூரம் தெரியாது, எந்த திசையும் தெரியாது. அப்புறம் கடல்ல கொண்டே போடுறோம் முடியா? நம்ம கடலாடியில நம்ம களை ஓடுற மிஷின் இருக்கு. அதுக்குள்ள தூக்கி போடுறோம். அதுக்குள்ள தூக்கி போடுற விட்டு இங்க இருந்து கடல் கொண்டு போயிட்டு. இது என்ன அடையாளம் தெரியாம வந்தீங்களா தம்பிகளா? நீங்களா அடையாளம் தெரியாம போயிரும். மாட்டவும் மாட்டான். புலன் விசாரணை படம் பாத்தீங்களா? உன்னை உயிரிழப்பு அப்படின்னா உங்களை உயிரிழப்புறத ஒன்றும் அர்த்தம் கிடையாதுங்க. பிடுங்கி வச்சிருக்க நாத்தை அப்படியே போட்டா அது செத்து தான் போகும். மறுபடியும் அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? நடணும். நடவு நட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நெற்கதிர்களாக முளைத்து வரும். அந்த நெற்கதிர்களை பிடுங்கி நம்ம அரிசி வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். அதான் உன்னை உயிரெழுப்பி. நான் என்ற அகந்தை செத்தால்தான் நான் மட்டும் இல்ல என் சந்ததியே நன்றாக இருக்க முடியும்னு சொன்னேன். அதை போய் அபசகுணமா பேசுற. உன்னைய கொள்றது, என்னைய கிழிக்கிறது, நான் சாகுறேன். நீ என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? ஒரு விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இப்படி இருக்குங்கிறத ஆமா அவ்வளவு அருமையாக மறைமுகமாக நீங்க சூட்சமா சொல்றீங்கன்னா நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எங்க விவசாயம் பண்ணீங்க? எங்க நிலத்துல. உங்க நிலம் என்னன்னா குறிஞ்சி நிலம். மலை சார்ந்த குறிஞ்சி நிலம். முல்லை நிலத்திற்கு காடு சார்ந்த பகுதி. மருத நிலம். வயல் சார்ந்த பகுதி. கடல் சார்ந்த பகுதி. பாலை நிலம். மணல் சார்ந்த பகுதி. வள்ளிநாயகம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நூல்கள் எத்தனை மொத்தம்? ஏன் கேக்குறீங்க? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? திருவிழான்னு ஒண்ணு நடக்குது, அதனாலதான் தோரணம் ஒண்ணு கட்டிருக்காங்க. அதனாலதான் நான் திருவிழா நடத்த போறேன். சரி, 18 நூல்கள். என்னென்ன நூல்கள்? ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. காரணம் ஐயா திருவிழா நடத்துறாங்க. நாலடியார் நான்மணி கடிகை கிண்ண 40 இனியவை 40 கார் 40 கழவழி 40 5 50 5 70 திரைமாலை 50 திரைமாலை 150 திருக்குறள் திருக்கடுக்கும் ஆசார கோவை சிறுபஞ்சரமும் எல்லாதி கையில எழுதக்கூடிய நூல்கள் இருக்கு. பாத்தீங்களா? ஏன் நூல்களை கேட்டீங்க? ஏன் கேட்டீங்க? எத்தனை நூல்கள் இருக்கலாம்? சரி இருக்கு. எவ்வளவு இருக்கலாம்? இருக்கட்டும். உங்களை பற்றி என்னை பற்றியும் சொல்லப்பட்ட இப்ப இந்த இடத்துல இப்ப நீ நான் நிக்கிறேன். நீ நானும் நின்றுட்டு இருக்கேன். சங்கரதாசர் நம்மள வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்ட சந்திக்க வச்சிருக்காரு. ஆனால் உங்களையும் எம்மை பற்றி ஒரே நேரத்தில் சொல்லப்பட்ட நூல் இருக்கிறது. என்ன நூல்? அது விளக்கம் இருக்கு. அதாவது உங்களுடைய அறிவு ஆற்றலை, ஓரறிவு, ஈரறிவு, மூணறிவு, நாலறிவு ஒரு நூல். என்னைய பத்தினா யாழ் 4 வகை யாழ், அதை பற்றி சொல்லப்பட்ட நூல் ஒரு நூல் இருக்கு. சொல்லிடுவா? அது என்ன நூல்? சொல்லிடுவா? சரிம்மா, நீ சொல்ல வேணாம், காலையில சொல்லுமா. இப்ப சொல்ல வேணாம். என்ன நூல்னா அதை சொல்லு. தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூல். அப்படி சொல்லுங்க. தொல்காப்பியம்ங்கிற நூல் தான். ஆமா. அந்த மனிதனுடைய அறிவாற்றலை சொல்லப்பட்டது. நாருடைய யாழை பற்றி சொல்லப்பட்டது. ஆமா, தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். நீங்க படிச்சதுனால உடனே சும்மா இல்லங்க, 300ல இருந்து முடிவுரை வரைக்கும் படிச்சிருக்கேன். புரியுதா? இப்படிப்பட்ட ஆள் தாமா நம்ம தமிழகத்துக்கு உண்மையா தேவை. புத்தகத்தை வாங்குற விருச்சில்ல, 300ல இருந்து முடிவுறவர்கள் படிப்பவர்கள் தான் நிச்சயமா அறிவாற்றல் நிறைந்தவர்கள். ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. அதனால எங்க இருந்து படிச்சீங்க? 300ல இருந்து முடிவுரை வரைக்கும் படிச்சிருக்கேன். தொல்காப்பியம் 300 இருக்குல்ல? ஆமா. 300ல இருந்து முடிவுரை படிச்சிருக்கீங்கல்ல? ஆமா. தொல்காப்பியத்துல எத்தனை அதிகாரம் இருக்கு? இந்த 300 நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்துடும். 300 படிக்கிறீங்கல்ல, எத்தனை அதிகாரம்? என்னமா வேடிக்கை வாக்குற நாடகத்துல நின்றுகிட்டு? எத்தனை அதிகாரம்னா எப்படி பாத்துட்டு இருக்க? 300 படிச்சலமா? அடைய சண்டையா? அந்த தம்பி ஏற்கனவே வேற வேலை பார்த்துட்டு இருக்கு. நீ அந்த பையன் எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. சரி, அந்த புத்தகத்துல எத்தனை இயல்கள் இருக்கு? ஏன் முகத்துல எழுதிருக்கு? கேட்டா பதில் சொல்லுமா. இந்த 300 பக்கத்துல இருக்கேன். எத்தனை இயல்கள் எழுதிருப்பாங்கம்மா?
சரி, அந்த அதுல எத்தனை பாடல் இருக்கு? மக்கு மாதிரி நிக்கிற என்ன ஆட்டம் போட்ட என்னைய கொள்ள வந்தது? நீ அடிக்க வரோம்னா கூட்டத்துக்கு அங்கிட்டு தூக்கி போறோம்னா உன்னை கொம்பு சீவிட்டு ஓடிட்டாரா? தெரியும் எனக்கு, அவர் போட்டு விட்டு ஓடிடுவார். எனக்கு நான் தெரியுமா அவரை பத்தி? எனக்கு அவரை நம்பி இறங்கினே இல்லை. எனக்கு என்ன வீட்டு போட்டு போயிட்டாரு தெரியும், பாத்துக்க. சரி, அதை விடுங்க. ஒரு புத்தகத்துல ஒரு மன்னர் என்ன செய்யறாரு, ஒரு தவறான தீர்ப்பு நம்ம சொல்லிட்டோமோன்னு நினைச்சு அவர் சொன்னது நியாயம் சொல்லிருக்காரு. சிம்மாசனத்தில் இருந்தபடியே செத்தார். பாண்டிய நெடுஞ்செழியன் செத்த உடனே மனைவி உடன்கட்டை என்ன கோப்பெருந்தேவி. அது என்ன புத்தகம்? அது சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய புத்தகம். நல்ல வேலை படிச்சு வச்சிருக்கப்பா. படிச்சு வச்சதுனாலே சரியா. சும்மா இல்லைங்க, 300ல இருந்து முடிவுற வரைக்கும் படிச்சிருக்கேன். அதே சொன்னேன், தலையில கை வைக்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. தயவு செய்து சொல்றேன். ஏமா அவர் சொன்னாருங்கிறதுக்காக அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கவா? அந்த சிலப்பதிகாரம்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல, 300 பக்கம் இருக்குல்ல, அதுல எத்தனை காண்டம் எழுதியிருக்காங்க? என்னம்மா வேடிக்கை வாக்குற? சரிம்மா, அதுல எத்தனை கதைன்னு கதை எத்தனை கதை? 1 2 3 4 5 6 வருஷப்படி எழுதிருப்பாங்கல்ல கதை. எத்தனை கதை இருக்கு? அதுவும் தெரியாதா? சரி, அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வியாவது கேட்கவா? அந்த புத்தகத்துல எத்தனை வரிகள் இருக்கு? சாமி என்னப்பா கேள்வி கேளுங்க, எத்தனை வேணாலும் கேளுங்க. இந்த சின்ன கேள்வின்னு சொல்றாங்க பாருங்க. சின்ன கேள்வி கேட்கிறேன், சின்ன கேள்வி எத்தனை வரி இருக்குது, இதெல்லாம் சின்ன கேள்வி. உங்க ஊர்ல புத்தகத்துல எல்லாமே இருக்குங்க. இல்ல, அது உங்க ஊர்ல சின்ன கேள்வி. எங்க ஊர்ல அதான் சின்ன கேள்வி. கண்ணை நோண்டி விடுவேன். எப்படி பாக்குற? கோண கண்ணியாட்டம் ஆளை பாடுற. அச்சய பாத்திரம் ஒருத்தர் இருந்துச்சு, அமுத சுரவின்னு ஒரு பாத்திரம் ஒருத்தர் இருந்துச்சு. அமுத சுரவி மணிமேகலை என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த கேட்டவனை பத்தி சொல்லில படிச்சிருக்கோம்ல, படிச்சா சொல்லத்தாங்க வேணும். சும்மா இல்லைங்க, 300ல இருந்து முடிவுற வரைக்கும் படிச்சிருக்கேன். சாமி ஆத்தா என்ன பெத்தவங்க, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. அவர்கிட்ட ஐயப்பங்களுக்கு போயிட்டு குடஞ்சு குடஞ்சு எடுப்பார். மணிமேகலை புத்தகத்துல எத்தனை காதைகள் இருக்கு சொல்லு. சுத்தமா அதுல எத்தனை வரி? ஏமா எத்தனை வரிகள் இருக்கு தெரியாதா சாமி? அந்த ஹோட்டல்ல போய் உனக்கே தின்ன மீன் குழம்பா வாங்கி தின்ன. இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு வாங்கி வாங்கி நல்லா தின்னியே. ரசம் கூட வாங்கிக்க மாட்டேன், மீன் குழம்பு வாங்குற 2 மீன் வாங்கி தின்ன. வெக்கமா இல்ல? ஊரு சோத்தை திங்கிற மீன் அறிவு வேணா? எங்க சாப்பிடுறதுக்கு வெக்கப்பட்டு இருக்குங்க, வேணுங்கிற போது திங்கிறது பெருசு இல்ல தம்பி. உழைக்கிறீல விடிய விடியா, தின்னதுக்கு உழைக்கிறியா இல்லையா? வாங்கி பாரு இல்ல, கத்துற இல்ல, தெரியுது இல்லங்க? உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியலன்னு சொல்லுங்க. ஏன் தெரிஞ்ச கேள்வியா கேட்டா பரவாயில்ல. நீங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? 300 படிச்சிருக்கேன், முடிவுரை படிச்சிருக்கோம்னு சொன்னா. ஆமா. அதுல கேப்பீங்களா? நீங்க ஊட ஊந்து கேட்டா 300 தாங்க கேட்டேன். 300 அது போடல நீங்க கேட்டது. அடுத்த சத்தியமா 300 எழுதிருப்பாங்க. அதே ஹலோ, முதல் அட்டையும் கடைசி அட்டையும் படிச்சதுல நீங்க எதுல ஊட ஊட கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அட்டையில என்ன எழுதிருக்குன்னு கேளுங்க, சொல்றான். சரி, மரியாதை காலையில போய் ஒண்ணு சாப்பிட்ட சோத்துக்கு பணம் கொடுத்துட்டு போ, இல்லைன்னா பாத்திரத்துல விலைக்கு போட்டு போயிரு. நீங்க கமுத்து போட வந்துருங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாரதரை பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாயை கிழிச்சானே, தயவு செய்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதுதான் நாரதருக்கு உண்டான மகிமை என்னங்கிற விளக்கத்தை சொல்றது அவர்தான். நீ ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, நீ ஒரு ஆள், எப்படி நீ எல்லாத்தையும் எல்லா வேலையும் பார்க்க முடியும்? நீங்க விலைக்கு போட அவருக்கு கவுத்து வைப்பாரு காலு. அவர் கழுவி வைப்பாரு, நம்ம கவுத்து போடுவான். ஏய், நீங்க 2 பேரும் அண்ணேன்னு பாக்குறேன், இல்லைன்னா உன்னை பாடா படன்னு வச்சுட்டேன். அண்ணே நீங்க வேணாம் அவங்கண்ணே, நீ ஒரு உதவியும் பண்ண வேணாம். வெங்காயம் வேலையை பருப்பு. சரி, மனிதனுக்கு சொல்லப்படும் நம்மள வேலைக்கு போட போட மாட்டேன். திருக்குறள் என் ஜாமிக்கு உசுறு வந்துருச்சு. திருக்குறள் எத்தனைமா? 1330 குறள். நீ இந்த விரல ஆட்டும் போதே தெரியும் 1330. எத்தனை அதிகாரமா? 131. தெரியும், இந்த விரல நீ நீட்டினால தெரிய போகுதுன்னு அர்த்தம். கையை தூக்கிட்டாலே தெரியும். எத்தனை பால்? வதியா நீ 3 விரல காட்டினியா? எனக்கு தெரியும் 30. என்ன பால்? நீ இந்த விரல அப்படி ஆட்ட போற, இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ திருக்குறளை பத்தி தெரியாம வந்திருக்கேன். அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி, திருக்குறள்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு?
உடப்பம்பட்டியில தான் சின்ன கேள்வியா? எத்தனை எழுத்து இருக்கு? சரி, அந்த புத்தகத்துல எத்தனை சொற்கள் இருக்கு? சரி, அந்த புத்தகம் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது சொல்லு. போ போ, நேரம் நல்ல நேரத்துல நான் முருகனை நான் சந்திக்கிறேன். உன்னை மாதிரி ஒரு மக்களா கொண்டாந்து போட்டு. என்னம்மா? இப்ப நான் கேக்குறீங்க, பதில் சொல்லுங்க. என்ன கேட்க போற? புராணம் என்பது எத்தனை? ஏன் கேக்குறீங்க? காரணம் எல்லாமே யாராச்சும் தோரணம் கட்டுவாங்களா? திருவிழா நடத்துறாங்க. நான் திருவிழா நடத்த போறேன். யாரு? நானு. யாருகிட்ட? உங்கள்ட்ட தான். என்ன என்னங்க சிரிப்புது? திருவிழா நடத்து. திருவிழா போட்டேன்னா தெரியும். 18 புராணம். என்னென்ன புராணம்? பச்சம் கூர்மவராக வாமன பிரணவம் வைணவம் சைவம் லிங்கம் வைகம் நாதம் காரணம் வர்த்தம் கர்ணம் மார்க்கடை ஆக்கினை பிரமாணம் பத்மம் 18 புராணம். கந்த புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. இப்ப நம்ம நடத்துற நாடகம் எத்தனை காண்டம்? ஏன் கேக்குறீங்க? காரணம் எல்லாமே யாராச்சும் தோரணம் கட்டுவாங்களா? ஓஹோ, இந்த கந்த புராணத்துல ம். மொத்தம் 6 காண்டம் இருக்கு. எத்தனை படலம்? எதுல? கந்த கந்த புராணத்துல 135 படலங்கள். மொத்தம் எத்தனை பாடல்கள்? எதுல? கந்த புராணத்துல தான் 10,345 பாடல்களை வைத்து கட்சிய பச்சவாத்தார் எழுதியிருக்கிறார். பதில் சொல்லிட்டீங்க. ஒரு வாரம் கழிச்சு படிச்சிருக்கீங்களா? சும்மா இல்லம்மா, 300ல இருந்து முடிவுரை வரலும் படிச்சிருக்கேன். போதுமா? நீங்க சொல்லலாம் சாமி. உன்னை மாதிரி மக்குன்னு நினைச்சியா? கந்த புராணத்தின் கடவுள் யாரு? முருகப்பெருமான். காக்கும் கடவுள் யாரு? முருகப்பெருமான். இந்த பூலோகத்துல கலியுக கடவுள் யாரு? முருகப்பெருமான். யாருக்கு தின வச்சிருக்கீங்க? முருகப்பெருமானுக்காக தான். அதானே? ஆமா. முருகன்னா யாரு? தெய்வம். தெய்வம். தெய்வம் நினைச்சா நடக்கும்ல. நாங்கெல்லாம் தெய்வங்கள். நீ எல்லாம் சாதாரண மானிட. வாயை திறந்த வாயை கிழிச்சே விடுவேன். ஆளுகளை பரவாயில்ல பாக்குற கண்ணை நோட்டி காக்காக்கி போட்டு என்ன பாக்குற நீ? சாமி, அதை விடுங்க. நடுக்குற ஜாமத்துலதான் உங்க ஊர்ல காக்கா வருது. அப்போ நீ உட்காந்துரு. நீ இருக்கே பத்தாதா? சரி, அதை விடுங்க. என்ன இதிகாசம் என்பது எத்தனை? 3 இதிகாசம். என்னென்ன இதிகாசம்? ராமாயணம், மகாபாரதம், கம்பராமாயணம் ஒரு ராமாயணம் இருக்கு. இருக்கு. எத்தனை காண்டம்? இதுல கம்பராமாயணத்துல தான். கம்பர் எழுதியது 6 காண்டம். எத்தனை படலம்? ராமாயணத்துல ஆ. கம்பர் எழுதியது 118 படலம். எத்தனை பாடல்கள்? 10,585 பாடல்களை கொண்டது கம்பராமாயணம். போதுமா? பதில் சொல்லிட்டீங்க. சும்மா ஒரு வாரம் கழிச்சு சொல்லவா? படிச்சிருக்கீங்களா? சும்மா இல்ல, 300ல இருந்து முடிவுல படிச்சிருக்கேன். புரியுதா? ஒன்ன மாதிரியா மொத அட்டைக்கும் பின்னால் அட்டையும் படிக்கிறது. ராமாயணத்துடைய கதாநாயகன் யாரு? மகாவிஷ்ணு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஆமா. காக்கும் கடவுள் யாரு? மகாவிஷ்ணு. 10 அவதார கதாநாயகன் யாரு? மகாவிஷ்ணு. நாங்கெல்லாம் யாருமா? தெய்வங்கள். நினைத்ததை நினைத்த மாத்திரம் நடத்தக்கூடிய வல்லமை விடுத்தவர். நீ எல்லாம் சாதாரண மானிட. மூக்க அறுத்து கொண்டு முச்சந்தில போட்டு வந்துடுவேன். புரியுதா? என்ன வேணும் உனக்கு? என்ன? ராமன காவியம் ஒரு காவியம் இருக்கு. ராமருக்கு எதிரி. எத்தனை காண்டம்? 5 காண்டம். எத்தனை படலம்? 57 படலம். எத்தனை பாடல்கள்? அந்த புத்தகத்திலே 3100 பாடல்களை கொண்டதான் ராவண காவியம். பதில் சொல்லிட்டீங்க. சும்மா இல்ல, படிச்சிருக்கீங்களா? 300ல இருந்து முடிவு வரலும் படிச்சிருக்கேன். புரியுதா? ராவண யாரு? சிவனிடத்திலே நேரா ஈஸ்வரப்பட்ட மன்றம் ராவணேஸ்வரன். நாங்கெல்லாம் தெய்வங்கள். நீ எல்லாம் சாதாரண மாநில. நாக்காளம் பூச்சியும் புள்ள பூச்சியும் எட்டுக்காடு பூச்சியும் சுத்தரும்பையும் பூராணியும் கொசுவையும் ஈயையும் கொண்டாந்து என்கிட்ட போட்டு நான் என்னத்த பேச அவங்கிட்ட பூராணம் பேசி ஈதியாசம் பேசி இலக்கியம் பேசி நான் பேர் ஆமா, சாமி தான் இந்தியில கூப்பிடாருல. உன் தொந்தியை கழிச்சு மரியாதை உட்காரு. இடுப்புல கை வைக்கிற. லெஃப்ட் லெஃப்ட் பொட்டை சேர்த்து அடிச்சு விடுங்க தம்பி. லெஃப்ட் ரைட் என்ன கல்லூரியில படிச்சுட்டாங்க. என்ன? சரி, அதை விடுங்க. திருவிளையாடல் புராணம் ஒரு புராணம் இருக்கு. ஆமா. எத்தனை காண்டம்? சிவனை பற்றி பாட்டிய தானே? அதுதான் சொல்றீங்க. 3 காண்டம். மொத்தம் எத்தனை பாடல்கள்? 3363 பாடல்கள். சிவனை பத்தி நீ பட்டைய கொடுக்க உனக்கு தெரியல? படிச்சிருக்கீங்களா? சும்மா இல்ல, 300ல இருந்து முடிவுறன்னு படிச்சிருக்கேன் நானு. சிவன் யாருமா? 5 தொழில் சொந்தக்காரர். ஆக்குறவனே அழிப்ப வருவேன். நாங்களாம் தெய்வங்கள். நீ சாதாரண மானிய. அவருக்கு கோவம் வருதுன்னா நியாயமான கோவம். அவர் பதில் கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்றாரு. உனக்கு கேட்குமா கோவம் வருது? முடிச்சுட்டு போயிருவேன். நீ நாட தேங்கி வா. உன்னை சும்மா விடுவேன். பாமா, சாமி தான் தெலுங்குல கூப்பிடாருல. புரியுதா? இனிமேலும் உன்னை நான் வருத்த இருக்க கூடாது. புரியுதா?
மறப்போம், மன்னிப்போம். இனிமேல் உன்னை வருத்திருக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக வரக்கூடிய முருகப்பெருமானை அவையாரம் செஞ்சுக்கிறதுக்காக நான் முடிச்சிட்டு போறேன். இந்த ஒரு விஷயம், அருமையான ஒரு கடலாடி நம்ம நிறைய வந்திருக்கோம் அந்த மேடைக்கு. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்ததுல. அது நேரத்தில் இவ்வளவு பேர் வந்து வந்தவங்க அப்படியே இருந்து பார்க்குறீங்க, அதுலேருந்து மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இவர் எங்கள் மேடையிலே நாரதராக எடுத்து கொண்டிருக்க அன்பு உடன்பிரவாசவர், இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல் பல பட்டங்களை வாங்கினவர். அது மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர். இந்த கலைத்துறைக்கு வர்ற மாணவர்களை படிக்க வச்சு ஒரு சிறந்த கலைஞராக உருவாக்கிட்டு இருக்காரு. பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு, நம்ம உருவாக்கிட்டு இருக்காரு. ஆமாம், பயிற்சி கூட கட்டிட்டாரு. ஆமாம், எப்படின்னா மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து போக்குவரத்துக்கு காசெல்லாம் கொடுத்து பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் சகோதரர் பெருமாள்ராஜ். இவரா கை தட்டுங்க. மிருதங்க வாசிக்கிற மோகன்தாஸ் எல்லாம் ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டார். அந்த நேரம் மட்டும் முடிச்சுக்கிறேன். ஆமாம், அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். இப்போ உள்ள சில ஆசிரியர்லாம் மாணவர்கள்ட்ட காசை கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவா. இவர்கிட்ட என்னென்னா ஒரு தனி மனித ஒழுக்கம், ஒரு எந்த ஒரு கெட்ட ஒழுக்கம் இல்லாதவர். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். கலைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டா நம்ம பிள்ளைங்க இவர் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு கலைஞனாக உருவாக்கி தருவார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் யாரை பார்க்குறது எப்படி போகிறதுன்னு கொண்டு தெரியாமல் இருக்கலாம். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். ஆமாம், இது 36 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரு. என்ன நம்ம நாடக அமைப்பாளர் அண்ணன் தட்சிணாமூர்த்தி இந்த நாடகத்தில் சிறந்த கலைஞர்களை போட்டிருக்கா. அருமையான ஆடியோ, ஒரு சின்ன சத்தம் கூட வரல. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே அமைப்பாக இருக்குது. என்ன இப்பேற்பட்ட ஒரு ஆளுகளை, சிறந்த கலைஞர்களை போட்டு ஒரு நல்லா பேசக்கூடிய, பாடக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நாரதரை போட்டிருக்காரு. இப்படி ஒரு நாரதரை போடுறப்ப அதுக்கு தக்கன வள்ளி போட்டிருக்கணும். சும்மா 4 பாட்டை பாடிட்டு 2 ஆட்டம் போட்டு போடுறதுக்கு நீங்கள் தேவையில்லை. அதுக்கு டான்ஸ் ராணி என் மகளே ஆடிடும் பாடிடும். சரியா? இந்த வயலில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நிறைய. இருக்கிறதுக்கெல்லாம் கோவப்பட்டா புண்ணியம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சரியா? ஏன்னா இருக்கிற இல்லாத எல்லாருமே வரி போட்டு தானே இந்த நாடகத்தை நடத்துறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்னங்கய்யா? புத்தி சொல்ற மாதிரியே அறிவுரை அழகேசனுக்கு சொன்னாலும் சரி, மோகன்தாஸ் தூக்கி போட்டு அடிச்சாலும் சரி, அது உங்களுக்கு உரிமை இருக்கு. புத்தி சொல்றதுக்கு மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் மோகன்தாஸ் சொன்னோன்னு அவருக்கு வேமா, அவருக்கு எனக்கு என்ன இருக்கு, மோகன்தாஸ் அடிங்க உதைங்க, அழகேசனுக்கு புத்தி சொல்லுங்க, எனக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிற உரிமை இருக்கு. வள்ளியம்மாவுக்கு சொல்றாருந்தாலும் நீங்க வண்டியில போயிலையோ நீங்க சொல்லுங்க, வேணாம்னு சொல்ல, மேடைக்குள்ள கூட்டி கொண்டு அடிங்க உதைங்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அப்படி மக்கள் மத்தியில இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்க நாடகமாக மத்தியில அவங்க மனசு புண்புற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி நீங்க தயவு செய்து சொன்னீங்கன்னா அது யாருக்கான ஒரு விஷயம் பெருமாளையா, நான் சொன்ன வார்த்தை அவங்க மனசை பாதிச்சிருக்கும், கஷ்டப்படுத்தி இருக்கும். என் மேல கோபம் கூட வரும் வள்ளியம்மாவுக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. உள்ள கூட்டிட்டு போய் சொன்னோம்னா பார்ப்போம் படிப்போம்னு சொல்லுவாங்க ஒழிய காலையில போய் நாடகம் முடிஞ்சோன்னு தூக்கிடுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளை தானே. ஆமா, அந்த அளவுல தான் இருக்கும். இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான் மேடையில வச்சு இப்படி எல்லாம் நம்மளை கேள்வி கேட்டாலே நம்ம இன்னும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாரதரை பெருமாள் ராஜுங்கிற மாபெரும் மலையை ஏதாச்சும் அடுத்த ஊர்ல சந்திக்கிறப்ப பேசி நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு வைராக்கியம் வரும். எப்ப இந்த இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான் அவங்களுக்குள்ள ஒரு ரோசம் வரும், ஒரு வைராக்கியம் வரும். இன்னொன்னு ஒரு மனசுல வச்சுக்க, இப்படி ஊருக்கு சாப்பாடை, ஊர் சாப்பாடை எடுத்து இங்க கொண்டு போகும்போதே யோசனை இருக்கணும். ஏதாவது நம்ம இந்த சோத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை இன்னைக்கு அதுல இருக்கிறது 100 பேருக்கே இருந்தாலும் 100 கேள்வி பத்தி சொல்லணும், 10 பேருக்கே இருந்தாலும் 10 கேள்வி பத்தி சொல்லணும். அப்படி நினைச்சு இனிமே சாப்பிடு போதுமா? 10 கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்காச்சும் பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன இல்ல சாமி, நான் வந்து உங்க பேச்சுக்கு வரலான்னு இருக்கேன். அப்படின்னா நான் பாடுறேன் உன் பாட்டை. உங்க பேச்சுக்கு வர போறேன்னா அடுத்தவங்க ஞான நிலையை பாட போற அர்த்தம் கிடையாது, புரியுதா? நான் என்ன சொல்ல போறேன்னு முதல்ல கேளுங்க. நீ சொல்ற நான் கேக்குறேன். எப்பா நான் சொல்றத கேட்க சொல்லுங்கப்பா. நான் சொல்றத கேட்க சொல்லுங்கப்பா. சுவாமி சின்ன பிள்ளை, உங்கள்ட்ட மன்னிப்பு கூட கேட்கலாம். கேட்கட்டுமே? கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? வண்டி வெளி கற்க அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல்ல பல புத்தகங்களை அதான் என்ன கேட்டீங்க? தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல அதுல எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரம். அடுத்து என்ன கேட்டீங்க? எத்தனை இயல்கள்? 27 இயல்கள் இருக்கு. அடுத்து என்ன கேட்டீங்க? எத்தனை பாடல்? 1610 பாடல்கள் உள்ளது தொல்காப்பியம் என்ற புத்தகத்திலே. போதுமா? கேள்விக்கு தான் பதில் தெரியும்ல, ஏன் சொல்லல? நான் சொல்லிருப்பேன், ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நின்னுட்டு இருக்கேன், புரியுதா? நீ விவரங்கள் சொன்னா கலியத்தினுடைய கடவுள் யாரு? முருகப்பெருமான். கண்டபுராணத்துல கடவுள் யாரு? முருகப்பெருமான். நீ யாருக்க வந்திருக்க? முருகப்பெருமானுக்காக. திரை யாருக்கா வச்சிருக்க? முருகப்பெருமானுக்காக. முருகப்பெருமான் முருகப்பெருமான் முருகப்பெருமான். நீங்களே அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டுறோம், கும்பாபிஷேகம் வைக்கிறோம், மண்டலாபிஷேகம் வைக்கிறோம். எம்பெருமான் முருகப்பெருமானை சிலையாக வடிக்கின்றோம். அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல உங்க தெய்வம் வந்து வடிச்சுச்சா?
கிறுக்குத்தனமான கேள்வி கேட்கிறேன். சிலைய மனிதர் தான் வடிக்கிறாங்க. அப்படின்னா தெய்வம் வடிக்கல இல்ல இத பேசுறீங்க இந்த ஒரே பணம் அங்கிட்டு போங்க சாமி என்ன அங்கிட்டு போங்க. தெய்வம் பெருசாம்ல இங்க வாங்க இங்க. என்ன தெய்வம் பெருசு கோயிலுக்கு போயிருப்பீங்களா ஒரு தேங்காய் உடைச்சிருப்பீங்களா ஒரு சூடா ஏத்திருப்பீங்களா கேளுங்கப்பா எல்லாம் பண்றது நாங்க என்ன உங்க தெய்வம் பெருசு இல்ல ஒரு வெள்ளைகள்ல அடிச்சிருப்பாங்க. எப்போ அட ஒரு செங்கல் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல என்னைய பக்கம் அந்த பக்கம் கேக்குறவங்க சொல்லுங்க என்ன தெய்வம் சொல்லுங்க கோயில் கட்டினது யார் மனிதர்கள் நாங்க கட்டணுமா இல்ல தெய்வம் நீங்க கட்டினீங்களா மனிதர் தான். அப்ப தெய்வம் ஏதோ கையடி பேசாதீங்க கைய ஒடிச்சு அடுப்புல போட்டுறேன் ஆளை பாருங்க என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிற? ஒடிச்சு போடுற அந்த கையை ஒடிச்சு போட்டு நீ நல்லா இரு. ஆளுகளை பாரு. அழகு ஆ. தயவுசெய்து நீங்க ஒரு சிறந்த ஒரு பெட்டிக்காரரு அவ சொன்ன வார்த்தை சொல்றாங்க. நாரதரை கைய ஒடிங்கன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது தயவுசெய்து ஆளை பாரியா. அப்படி சொல்லாதீங்க ஆ. ஒரு கைய ஒடிச்சு என்ன பண்ண ஐயா நீ அதை விட பெரிய ஆளு. இப்ப ரெண்டையும் ஒடிச்சு போடுங்கப்பா. சரி அதை விடுங்க ஆ. அடுத்து என்ன கேட்டீங்க அடுத்து 50 காப்பிகளை சிலப்பதிகாரத்தை கேட்டேன். சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரத்திலே மொத்தம் எத்தனை காண்டம்னு கேட்டேன். 3 காண்டம் அடுத்து என்ன கேட்டீங்க எத்தனை கதைகள், 30 கதை இருக்கு அதுல இருந்து சின்னதா ஒரு கேள்வி கேட்டீங்களே கேளுங்க எத்தனை வரிகள் இருக்கு. இதான் உங்க ஊர்ல சின்ன கேள்வியா இவரு இந்த கொஞ்ச நாளா வீட்டு வரி தண்ணி வரி எல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்காருங்க அதனால என்கிட்டயும் வரி வசூல் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு போல அதானே 15 நாள்ல அந்த பொறுப்பே போகுது. நீங்க பொறுப்போட்டு 5001 வரிகள் உள்ளது சிலப்பதிகாரம் என்ற புத்தகத்திலே போதுமா ஏமா தெரிஞ்சுக்கிட்டே நான் சொல்லிருப்பேன் ஏன் சொல்லல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல புரியுதா பாவம் சாமியோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குமா ஏய், ஏர்வாடிக்கு தான் கூட்டி போகணும் சிலப்பதிகாரம் என்றாலே கண்ணையும் கோவலன் வைத்து பேசுவதான் சிலப்பதிகாரம் ஆமா. மதுரையே எரிச்சாங்களே கண்ணகி ஆமா. அப்பேற்பட்ட கண்ணகிக்கு சிலை வச்சாங்க அப்பேற்பட்ட சிலையை மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல தெய்வம் நீங்க வடிச்சீங்களா அதை மனிதர்கள் அப்ப தெய்வம் வடிக்கத்தான் பேசுனீங்க மூக்குறுத்து முச்சந்தில கொண்டு போய் போட்டுருவேன் கண்ணை நோட்டி காக்காக்கி போட்டுருவேன் புரியுதா என்னம்மா அப்படி தர்மா இதா பேசுனீங்க வாயை தைச்சு வச்சுருவேன் அப்படியே சரி அதை விடுங்க அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க என்ன என்ன கேட்டீங்க மணிமேகலை கேட்டேன். மணிமேகலையில எத்தனை கதைகள், 30 கதை இருக்கு அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்டீங்க எத்தனை வரிகள் கேட்டேன். 4755 வரிகள் உள்ளது மணிமேகலை என்ற புத்தகத்திலே போதுமா என்னம்மா சொல்லிட்டேன் முதல்ல சொல்லுங்க. 300 இருந்து முடிவுற வரைக்கும் படிச்சிருக்கேன் புரியுதா ஏன் சொல்லல ஏன் சொல்லல. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம இருக்கேன் பாவம் சாமியோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஏர்வாடியில கொண்டு போய் கட்டி போடணும் எனக்கு தெரியும் பக்கம் தானா அப்படி சொல்லுங்க வழி சொல்லுங்க. ராவணேஸ்வரனை பத்தி பேசுனீங்களே ராவணேஸ்வரன் யாரு யாரு? ஈஸ்வரனாலே ஈஸ்வரப்பட்ட பெற்றவர் தன்னோட நரம்ப அறுத்து, அறுத்து எலும்ப உடிச்சு சாமகான பாடி ஈஸ்வரனையே மகிழ வைத்தார் ஆமா. அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு மனிதன் எங்களுக்கு இருக்கா இல்ல தீ உங்களுக்கு இருக்கா மனிதர்கள். அப்ப தெய்வத்துக்கு ஏதோ பேசுறீங்க இதுக்கு பேர் என்ன கை, இதுக்கு பேர் என்ன வாய், இதுக்கு பேரு கை, அதுக்கு பேரு வாய். பே. வள்ளிநாயகம் நாரதரை வாயை பொத்தி கொண்டு பின்னாடி போய் நிற்கும்படி கூறிவிட்டார்கள் அப்பு அது என்ன பூ? இது வாழைப்பழம் அது இல்லாம இருக்க மாட்டேதே. கை அதுக்கு பேரு வாய் இதுக்கு பேரு கை அதுக்கு வாய் பேரு பொத்து. ஏன்? நீ பத்த வச்ச நெருப்புதான் கொழுந்து விட்டு எரியுது. அதுல எண்ணெயை ஊத்துறங்கிற பேர்ல பெட்ரோலை ஊத்திட்டு இருக்க நல்லதுக்கு இல்ல. அதிரடியாவில் இருப்பாருக்கு சரி அதை விடுங்க யூ கண்டினியூ. அடுத்து என்ன கேட்டீங்க திருக்குறளை கேட்டேன். அப்பா சாமி இதுக்கு பதில் என்ன சொல்ல விடல சாமி பேர் வாங்கிருவோமா என்ன கேட்டீங்க திருக்குறள் எத்தனைன்னு கேட்டேன். 1330 எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். அது வேணாம், எத்தனை எழுத்துக்கள்? 42,194 எழுத்துக்கள் உள்ளது திருக்குறள் என்ற புத்தகத்திலே போதுமா 42,194 எழுத்து. அடுத்து என்ன கேட்டீங்க? எத்தனை சொற்கள்? 14,000 சொற்கள். எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டதான் திருக்குறள் என்ற புத்தகம். போதுமா சொல்லிருப்பேன் நானு ஏன் சொல்லல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம இருந்தேன். இதோ பேசுனீங்க கொளுத்திடுவேன் கொளுத்தி புரியுதா? வள்ளுவர் இருக்காரே வள்ளுவர் செத்து போயிட்டாரு. இருக்காருங்க எங்க? கன்னியாகுமரியில சிலையா இருக்காரு. 133 அடியில சிலை வச்சிருக்காங்க வள்ளுவருக்கு. ஆமா. அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல தெய்வம் நீங்க வந்து வடிச்சீங்களா? அது மனிதர் தான். அப்ப தெய்வம் வடிக்க ஏதோ பேசுறீங்க கொண்டருக்கும் மண்டருக்காது பொலம் தெரிஞ்சிருவேன் புரியுதா? வள்ளுவருடைய மனைவி பேர் தான் வாசுகி. அது தெரியாதா?
அதான் தெரியுமே. சொல்லு. வாசி என்ன பண்ணுவாங்க? என்ன ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? சொல்லுங்க. வாசி என்ன பண்ணுவாங்க? அனுதினம் உரக்கணத்துல போய் தண்ணி இறைப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுங்க. இந்த சவுடால் பேசுனீங்க பாத்துக்கங்க. அப்புறம் வாயெல்லாம் தைச்சு வச்சுட்டு பெப்பிக்கால் எடுத்து வைங்க பாருங்க. வள்ளுவருடைய மனைவி பேர் தான் வாசி. வாசி என்ன பண்ணுவாங்க? அனுதினம் உரக்கணத்துல போய் தண்ணி இறைப்பாங்க. அப்படி தண்ணி இறைச்சதுக்கு வள்ளுவர் கூப்பிடுவார், வாசிக்கு அப்படின்னு கூப்பிடுவார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? உடனே அந்த வாளியை விட்டுட்டு வருவாங்க. ஆனா அந்த வாளி உங்க நடுவீட்டுல உங்க நடுவீட்டுல பேசுற பேச்சு வளர்ப்பாங்க. சாமியார் மாதிரியா பேசுறீங்க? முதல்ல பேசுமா, மேடையில புராண இதிகாச இலக்கியம் பேசு. நாகரிகம் இல்லாம என்ன அநாகரிகம்? எந்த புத்தகமா நாரதருக்கு நடுவீடு எழுதிருக்கு? ஓர்த்தி விடு உள்ளு விடு எங்க மாதிரி இருக்கு? வாயை கிழிச்சு முடியும். ஆளை பாரு. மேடையில் ஒழுங்கா பேசுமா, மரியாதை போய் பேசுற பாரு. ஆளை பாரு. அது என்ன நடுவீடு? நாரத முதலிலே பூமியில இறங்கி இடம் எங்க தெரியுமா? நார்த்தாமலை, புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி போற வழியில கீரனூருக்கு பக்கத்துல நார்த்தாமலைன்னு ஊர் இருக்கு. போ, என் ஊர்ல வந்து நேர்த்து கேட்பாரு. வள்ளிநாயகம், அப்படியெல்லாம் மேடையில நாகரிகம் இல்லாம நடுவுலாம் பேசாதீங்க. நமக்கு முன்னாடி நிக்கிறது யாரு, அவங்களுடைய தரம் என்ன, தகுதி என்னன்னு பேசி தெரிஞ்சு. நம்ம வீட்டு திண்ணையில இருந்து பேசல, ஒரு மேடையில இருந்து பேசுறேன். அது ஒரு நாரதர், ஒரு வள்ளி. என்ன நடுவுன்னு பேசுறீங்க? அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியுதா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவருக்கு கோவம் வருமா வராதா? அவரே இருக்க வீடு எல்லாம் ஊர் ஊரா சுத்துறாரு. நடுவுங்க வீடு இல்லாதவர்களுக்கு மட்டும் தான் கோவம் ரோசம் நிறைய வரும்னு. அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. கொஞ்சம் இருமா. ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, 15 போட்டா 150 கேள்வி எனக்கு லோன் வாங்கி கொடுக்க புரியுதா? வீடு இருந்தா தான் அதுவும் கொடுப்பாங்க. வீடு தான் பெரிய வீடா இருக்கு. என்ன சொல்லு, என்ன ஆகும்? அந்த இடத்துல நிக்க என்ன காரணம்? அவ்வளவு சிறந்த கற்புத்தன்மை உடையவள் வாசுகி. அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு? மனிதன் எங்களுக்கு இருக்கல, தெய்வம் உங்களுக்கு இருக்கு. அப்ப தெய்வத்துக்கு எதை பேசுறீங்க? தொலைச்சுறேன் இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய்க்கு வந்தால பேச்சு பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, சௌடால் பேசுறீங்க. அப்படி சொல்ல கூடாது. பேசலாம் ஆமா சாமி போடு போடு அங்க நான் வள்ளி பேச போடு இருக்கணும். அமைதி அம்மா இருங்கம்மா அமைதி. அடுத்ததா முருகன் வரணும், அவங்களை சந்திக்க ஔவையார் வரணும். முருகன்னா ஆலயத்துல பார்த்தா எப்படி அழகா இருப்பாரு, நல்லா பேசக்கூடியவர், பாடக்கூடியவர், நல்லா ஆடக்கூடியவர், ஒரு சிறந்த ஒரு ராஜநடிகர் அருமை மைத்துனர் சீனிவாசன் வந்திருக்காரு. அவரை சந்திக்க ஔவையார் வர்றாங்க. அவங்களையும் இவங்க எல்லாரும் பார்க்கணும். அதனால அம்மா வள்ளிநாயகம் இப்படி வாங்க. உள்ளபடி ஆண்டு உங்களுக்கு நிறைய திறமையை கொடுத்துருக்காயா, பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல ஞானம். பாடலாம், அந்த ஞானம் வேணும், இந்த குரல் வளம் வேணும். நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல ஞானம், நல்ல குரல் வளம், நல்ல பாரம்பரிய பரதநாட்டியம், எல்லா திறமையும் சிறு வயதில் உங்களோட ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜோரா கை தட்டுங்கண்ணே. ஏன் கை தட்ட சொன்னேன்? எல்லார் வீட்லேயும் குழந்தை இருக்கு, எல்லா பிள்ளையும் இங்கே வந்து நிற்க முடியுமானா முடியாது. கலைவாணியோட அருள் பரிபூர்ணமா இருந்தால் தான் இந்த இடத்துக்குலாம் வர முடியும். அந்த வகையில் உங்களுக்கு நிறைய ஆண்டவனுடைய கலைவாணியோட அருள் பரிபூர்ணமா இருக்கு. அதே சமயம் அரை உரை அறிஞ்சிட்டு வைங்க, அரங்கேற்றத்தோட வீட்டில் படுத்துக்க வேண்டியதான். அந்த வகையில் உங்களுக்கு ஆண்டவன் நிறைய திறமையை கொடுத்துருக்கான். என்ன அண்ணன் தட்சிணாமூர்த்தி நல்ல கலைஞர்கள்லாம் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. இப்படி ஒரு நல்லா பேசக்கூடிய, பாடக்கூடிய, தமிழகமெங்கும் தனக்குன்னு ஒரு ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய அன்பு மகள் நந்தினி, இப்படி ஒரு மாபெரும் வயதில் சிறியவங்களா இருந்தாலும் தொழில ஒரு பெரிய தொழிலாளி, நல்லா பேசக்கூடிய ஆளு, பாடக்கூடிய ஆளு. இப்படி ஒரு சிறந்த வண்டியை போடுறப்ப அதுக்கு தக்கன நாரதர் போடணும். சரியா? சும்மா தண்ணியை குடிக்கிற ஆள், தண்ணி குடிச்சிட்டு வேடிக்கை பார்க்குறவங்க கொண்டாந்து போட்டு, ஏன்னா எல்லாரும் வரி போட்டு இருக்கிறவங்க இல்லாத எல்லாரும் வரி போட்டு நாடகம் நடத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி இதிகாச சூழல், இலக்கிய சூழல், புராண புயல், இப்படிப்பட்ட நாரதர் போடல, அதுக்கு தகுந்த மாதிரி வள்ளியை போடுன்னு சொன்னீர். அட தண்ணீர் குடிச்சிட்டு வரல, அதுக்குள்ளேயும் இப்படி போடுற வள்ளியை போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாரதர் போடணும்னு சொல்லி எங்கே சாமி இருந்தீர் இவ்வளவு நாள்? காரைக்குடியில அங்கேயே உன்னை விசாரித்து அனுப்புறேன். அப்பா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அப்பா உங்களை பாராட்டி பேசிருக்கீங்க. அப்பா நீங்க பாராட்டறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உங்க மேல வருத்தம்னா எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க, விஷத்தை வச்சு கூட கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா இப்படி ஒரு 1000 பேர் 2000 பேர் நாடகம் பார்க்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். எப்படி உள்ள கூட்டு போய் நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு புரியுது. உள்ள கூட்டு போய் சொல்லலாம். ஏன் சொல்லல? உள்ள கூட்டு போய் சொன்னோம்னா இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது? நம்ம படிக்காத நூலா, நம்ம போகாத ஊரா, ஏறாத மேடையா, வாங்காத பட்டமா, இவர் என்ன புதுசா சொல்றாரு அப்படின்னு நினைப்பாரு. இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொன்னாதான் நம்ம இன்னும் படிக்க வேண்டிய இருக்கு. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வள்ளி நந்தினியை சந்திக்கிறப்ப நம்மளும் பேச்சு ஜெயிக்கணும்னு ஒரு வைராக்கியம் எப்போ இருந்து அப்படி சொல்லுங்க. பேருக்கு முன்னாடி சொன்னாதான். ஐயா துறக்கண்ணு சாமி சரணம். சிவாஜி கணேசி செத்துட்டாரு, உள்ள உட்கார்ந்திருக்காரு. உங்க உறவுல இன்னைக்கு தாங்க நாங்க பாக்குறேன். சாமி சரணம்.
ஆமா, அப்புறம் நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, அப்படி சொல்லாத. சௌரியத்துக்கு பேசுறீங்க, அப்படி சொல்லாத. வாய்க்கு வந்தாலும் பேச்சுன்னு பேசுறீங்க, இரு. சட்டம் பேசுறீங்க, சௌடா பேசுறீங்க. அட இருமா. நீங்க என்ன பேசினாலும் ஆமா சாமி போட்டு போட்டு அட அங்க இருந்து சொல்றேன் மனித சொல்றீங்களா? அட சொல்லு. தெய்வம் இல்லாம வர முடியாதுங்கறீங்க. அட. மனிதன் எல்லாம் அதே வந்துட முடியுமா? யாரு? ஒரு கோவில் கட்டி பாருங்க, அட. ஒரு கும்பாபிஷேகம் வச்சு பாருங்க, ஒரு மண்டலாபிஷேகம் வச்சு பாருங்க, கேளு. ஒரு காப்பு கட்டி பாருங்க, கேளுமா. ஒரு காவடி எடுத்து பாருங்க, ஒரு பூ மிதிச்சு பாருங்க, ஒரு அழகு குத்தி பாருங்க, ஒரு சொல்லு. பால் குடம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் எடுத்து பார்த்தா மதனுடைய நிலைமை என்ன தெரியும்? அம்மைபிராட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்கோட கரியமல் அந்தியில் பிறந்தோள், கரியமல் அலையோட துகின்றோள், அலைகொண்ட குயிர்மை கையில் அடக்கம், குறுமுடிய கலசத்தோர் அடக்கம், கலசம் அரவேண்டு கோதலை வாரம், அரவ உமான் திருவேல் மோதிரம், மோயோ இருவில் அடக்கம், இருவன தொண்டர் அடக்கம், தொண்டரின் பெருமை பேசுறாங்க. பெரிய எத்தனை நீ என்ன வேணும் சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். ஆனால் மனிதன் இல்லாம தெய்வம் வந்துட முடியுமோ? பார்த்துக்கிறோம், நாக்கத்துக்குடைய நடுத்துல விடுறேன். என்ன நிஜத்தை? தெய்வம் இல்லாம மனிதன் வர முடியுமா? இந்த உலகிற்கு மனிதனை உலகிற்கு கொடுத்தவன் இறைவன். அந்த இறைவனை அடையாளம் காட்டியவர்கள் மனிதர்கள். அதற்கு மாற்றுக்கட்டே கிடையாது. மனிதர் இல்லையே தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லையே மனிதர் இல்லை. ஒருத்தர் ரோட்ல அடிபட்டுக்கிறங்க, ஒருத்தர் காப்பாத்துறாங்க, என்ன சொல்லுவாங்க? தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தினியே என்றுதான் சொல்வார்கள், மனிதர் மாதிரி என்று சொல்ல மாட்டாங்க. அதை விடுங்க. இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றாரே கோவில் பட்டியல் தங்கம் டி அழகேசன் அவர்கள், தமிழகத்திலே தலை சிறந்த ஹார்மோனிய சகோதரர், பேரும் புகழ் வாங்கிட்டு இருக்காருன்னா என்ன காரணம்? இறை அருள், தெய்வ பக்தி, இதெல்லாம் இருக்க வேண்டும். நீங்க பாடுனீங்க, எத்தனை பாட்டு பாடுறீங்க? சிங்கார வேலினை தேவை என்ற பாடலை பாடினீர்கள். அதுக்கு நாதஸ்வரமும் தவுள் நடை வரும். நாதஸ்வரத்துல நீங்க சொல்ற அப்படியே சுரங்கள் எல்லாம் அப்படியே வாசிப்பார்கள். ஆனால் அந்த ஹார்மோனியத்திலே வைத்து அத்தனை சுரங்களையும் அழகாக வாசித்து மக்கள் மத்தியிலே கரவாசம் வாங்கினாரே, காரணம் யாரு? தெய்வம். அந்த தெய்வம் இல்லை என்றால் இவர் இந்த மேடைக்கு வந்திருக்க முடியாது. அழகேசன் என்ற பேரு மூல வாங்கி இருக்க முடியாது. தெய்வ பக்தியும் தெய்வ அருளும் அங்கே இடங்கி இருக்கிறது. எத்தனை மிருதங்களை பார்த்திருப்பீங்க. அந்த மிருதங்கள் இங்கே ஆவடியார் மணியின் எடுத்தாங்க பி மோகன்தாஸ் அவர்கள். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்ற மார்கழி திங்கள் அல்லவா. இந்த பாடல்களுக்கெல்லாம் கொன்னக்கோள் சொல்லிக் கொண்டு வாசித்து மக்கள் மத்தியிலே கரவாசம் வாங்கினாரே, காரணம் தெய்வம். தெய்வம் இல்லைன்னா யாருமே வர முடியாது. எத்தனை ஆளோட பாத்துருங்க, பாட்டு பாடினா வாசிப்பாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. இங்க வந்திருக்காரே வெங்களூர் ஈண்டெடுத்த கந்தங்கம் ஆரோல் துரைராஜன் அவர்கள், பேச்சுக்கு பேச்சு, பாட்டுக்கு பாட்டு, முகர்சிங்க வாசிப்பதும். இந்த இடத்துல அந்த நீங்க பாடின பாட்டுக்கு தமிழ் நடையின் நாதஸ்வரம் சொன்னேன், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. இந்த பாடல் எல்லாம் சிங்கார வேலன தேவா என்ற பாடல் இருக்கலாம். அந்த தமிழ் நடையை அருமையாக போட்டு வாசித்து மக்கள் மத்தியிலே கரவாசம் வாங்கினாரே ஆரோல் துரைராஜன் அவர்கள். 2017 சிறந்த பலவாத்தியம் விருது வாங்கினவர். தாயின் தந்தை விளங்குவத தாளம். இங்க இருக்காரு அரசையின் நடத்த தங்கம் ஜோதி அவர்கள். தெய்வத்துடைய அருள் கலாச்சாரங்க. தாயும் தந்தையும் தாளம் பாருங்க, தாளம் 2 அவர் பேரு ஜோதி 2 எடுத்துட்டேன். எப்படி அமைந்திருக்கிறது பாருங்களேன். இதெல்லாம் இறைவன். என் பேரு பெருமாள்ராஜ், போட்டு வேஷம் நாரத மகாமுனிவர் வேஷம். அடிபட்டகள் தான் சிலையாகிறது. சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாளனாக மாறுகிறான். நான் இந்த மேடைக்கு அவருக்கு எத்தனை சோதனையை வேதனையை தாண்டி வந்திருப்பேன் தெரியுமா? காரணம் எம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தை, என்னை உருவாக்கிய ஆசான்கள். இன்னை மேடையிலே நின்று அழகு பார்த்தும் இந்த ரசிகர் என்ற தெய்வங்கள் எல்லாம் இல்லை என்றால் யார் மேடைக்கு வர முடியாது. அதற்கு காரணம் தெய்வம். புரிஞ்சுங்க. உங்க பேர் என்ன? நந்தினி. நந்தினி அப்படிங்கிற பேரோட நாளைக்கு இந்த மேடை இருந்து ஆடு பாடு பாக்குறவங்க என்ன செய்வாங்க? யாரோ ஒரு கிறுக்கி ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பேச்சுக்கு சொல்றேமா, கிறுக்கி ஆடுகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்க போட்டிருக்க வேஷம் தெய்வ வேஷம், சாட்சாத் வள்ளி நாயகம். எத்தனை வள்ளிகளை இந்த மேடையில இந்த ரசிகர்கள் பார்த்திருப்பார்கள். ஒரு சில வள்ளி அழகா இருப்பாங்க, ஒரு சில வள்ளி இனிமையா பாடுவாங்க, ஒரு சில வள்ளி அதிரடியா பேசுவாங்க, ஒரு சில வள்ளி நளினம் ஆடுவாங்க. ஆனால் இறைவன் உண்மை அப்படியா கொடுத்திருக்கிறான். அழகான தோற்றம், இனிமையான பாடல், அதிரடியான பேச்சு, நளினமான ஆட்டம், பரதநாட்டியம், அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரே மேடையிலே இங்கே கொடுத்திருக்கிறேனே கடலாரி என்ற மேடையிலே. இறைவன் தெய்வம். அந்த தெய்வம் மட்டுமல்ல, இந்த மேடையிலே உங்களை நிறுத்தி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்களே இந்த ரசிகர் என்ற தெய்வங்கள், இந்த தெய்வங்கள் எல்லாம் இல்லை என்றால் நீங்கள் வந்திருக்க முடியாது. இனிமேல் தெய்வம் இல்லை, தெய்வம்னா இல்லைன்னா நான் வர முடியுங்கிற வார்த்தை இந்த மேடையோடு நிப்பாட்டி போயிருங்க. அவர்கிட்ட கேட்கிறேன், புராணத்தை எழுதின மனிதர்கள், இதிகாசம் எழுதிய மனிதர், இலக்கியம் என்ன? இலக்கியம் என்றால் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் இலக்கியம். அப்படி சொல்லுங்க. இலக்கியம் நோக்கி பயணிப்பதே இலக்கியம். ஆமா. சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை? 96 சிற்றிலக்கியம் இருக்கு. என்னென்ன சிற்றிலக்கியம் தெரியாது சுவாமி. தெரியலைன்னா வாயை பத்தி உள்ளவோ ஏன்னா வந்து இந்த வெக்கம் இல்லாம ஒரு 5-10 கேட்டாவே சொல்ல தடுமாறுவாங்க. 96 எப்படி அது ஒரு சின்ன பிள்ளை சொல்லும்? 96 சிற்றிலக்கியம் சொல்ல தெரியாது. 96 வார்த்தையை போட்டு திட்ட தெரியுமா?
96 வார்த்தையை போட்டு பேச தெரியுமா? நீங்க நினைச்ச நேரம் 14 போவீங்க. உலகத்துக்கே கல்வியை கொடுக்குறோம் உங்க அம்மா கலைவாணி. மகாலட்சுமி அந்த புறத்துக்கு யாரும் அனுமதி இல்லாம போகக்கூடிய ஒரே முனிவர் நீங்க. உங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு பெருமை. உங்க தகுதி தரத்துக்கு போய் சின்ன பிள்ளைகிட்ட மோதிரியா? சின்ன பிள்ளைகிட்டயா? ஏப்பா இதுக்கு முதல்ல அந்த போடு ஓட்டிடுவேன் அந்த பிள்ளைக்கு. நான் உங்களுக்கு கேட்கிறேன், தொட்டிலையும் ஆட்டி விடுகிறேன், பிள்ளையும் கிள்ளி விடுகிறேன், தாங்கள் எந்த ரகத்தை சார்ந்தவர்? அதுதான் எனக்கே தெரியல. அப்படியே உட்காந்துருங்க, தெரியாதவர்கள் நல்லது. பர்வகாலத்தை தம்பி உனக்கு என்னப்பா கதை தெரியுமா? தெரியும். ஏய் கதை தெரியாம வள்ளியூர் நாடகம் நடத்துறேன். கதை தெரியும்னா இந்த வள்ளியூர் முத்தோட கதை தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். பருவகாலம் யாருக்கு பாரு? வள்ளிக்கு பாடுறேன். வள்ளிய உள்ள ஓச்சுடைய தெரியலன்னா உள்ள போக மாட்டீங்க. எதுக்கு பாடுறீங்க? ஏமா அங்க ஒண்ணு என்னமா முட்டு கொடுத்து நிக்கிற செவத்துக்கு? பணம் வாங்க போறது இல்ல அங்க. ஆமா பணம் வாங்க போற நேரத்துல கால்ல விழுகாத கெஞ்சி கூப்பிடுறாருல. நான் எப்படா கால்ல? அவர் எப்பப்பா கால்ல விழுந்தாரு? அவர் இங்க நிக்கிறா, வள்ளியம்மா அங்க நிக்கிறது, எப்படி விழுக முடியும்? அத கூப்பிட்டு விழுகுறேன். நொறுக்கி போய் நானே. பர்வகாலம் அப்படியே எஸ்பி பாலதுரை பாரு. யானையம்மா நிக்கிறீங்க. எஸ்பி பர்வகாலத்தை என்ன கேட்டீங்க நீங்க? பர்வகாலத்தை எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நீங்க மட்டும்தான் எதிர்பார்க்கறீங்க, அதானே? சாதகம் புள்ளி தமிழ் பரணி கலம்பக மகப்பெருக்கோவை ஐந்தரைச்சுவில் வர்க்க கோவை மும்மணி கோவை அங்கமாலை அட்டமங்கல வலுராக மாலை இரட்டை மணி மாலை இணைமணி மாலை நவமணி மாலை நான்மணி மாலை நாம மாலை பலசந்த மாலை பன்மணி மாலை மணி மாலை புகழ்ச்சி மாலை வர்க்க மாலை மேய்கீர்த்தி மாலை காப்பு மாலை வேரின் மாலை வசந்த மாலை தாரமாலை உப்ப மாலை தாரமாலை வீரவட்சி மாலை வெற்றி கரணை மஞ்சரி போர்க்குள்ள வஞ்சி வரலாற்று வஞ்சி செருக்கள வஞ்சி காஞ்சி மாலை ஒச்சி மாலை ஊழிய மாலை தும்பை மாலை வாகை மாலை வாதரோட மஞ்சரி என் சொயில் தொகையின சேர்த்து உளியந்தாதி பதிற்றத ஊற்றந்தாதி உள்ளா மடல் வெள்ள மடல் ஒரு பத்து இருபத்து கண்பட்டங்களே ஆட்டு மாலை துகிரனை பேரணிசை ஊர்நெரிசை பேரணிசை ஊர்நெரிசை ஊர்வன்பா தசங்க பத தசங்கத்தை அரசன விருத்தம் முளைப்பத்து பாதாதி கேசம் கேசாதி பாதம் அலங்கார பஞ்சகம் தூது மங்கள வள்ளை நானா நர்வ தண்டக பதகம் சதகம் சவியேறி ஒரு வாயுரை வார்த்து உளத்தி பாட்டு எலிகுட்டிருக்கி நாளுக்கு விண்டா சின்னப்பு விருத்த விளக்கணம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என 96 சிற்றிலக்கணங்கள் போதுமா? இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி வந்திருக்கலாம், எத்தனை நாரதர் வந்திருக்கா எமக்கு தெரிய. 96 சிற்றிலக்கியம் சொன்ன ஒரே வள்ளிநாயகம் தாங்களா தங்களோட வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். நான் தான் அப்பவே சொன்னல வள்ளியம்மா சொல்லிடுவான்னு. மண்டே பொழுதுனே மரியாதை மைக்க வை. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு பேசுறத பாரு, ஒண்ணும் தெரியாத அப்பா மாதிரி உட்காந்துட்டு. ஒரு ஊருக்கு போனா கொடுக்குற பணத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புல சார்ந்த ஏன் ரசிகர்கள் எப்படி இருப்பாங்களோ தெரியாது. நம்ம எவ்வளவு தூரத்துல வந்துருக்கோம். ஆனா உண்மையாவே இப்படிப்பட்ட முத்தான ரசிகர்கள் ஞானஸ்தர்கள் இருக்கும்போது நம்ம அவங்களை சந்திச்சதே நமக்கு பெரிய புண்ணியமா கருதி, இவருடைய ஆசீர்வாதமும் யூடியூப் சேனல் உரிமையாளருடைய ஆசீர்வாதம் இருந்தால் என்றும் நீங்கள் நலமோடும் புகழோடு வாழ்வீர்கள். வாழ்க பல்லாண்டு. அருமையான தெய்வம் தேவரையா தெய்வமாக இருந்து நம்ம எல்லாம் இங்கே கண்காணித்து அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்க என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. இசைக்கனுடைய ஆசீர்வாதம் என்று வந்தால் நமது யாருங்க ஆஸ்தான வித்வான்கள். ஆமாம், எனது ஆசை என்று உண்டு. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். இப்பதாங்க நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் உன்னை சின்ன பிள்ளை மாதிரி வச்சிருந்தேன். ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் இங்க பாருங்களே, நந்தினி மட்டும் வள்ளிய ஒரு நாடகத்துல போட்டு அந்த நாடகம் நல்லா இருக்குமான்னா நல்லா இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கலாம். நாரதர் பெருமாள் ராஜா மட்டும் போடியா நல்லா இருக்கும் அப்படின்னா அது நல்லா இருக்குமாங்கிறது இருக்காது அப்படின்னு என்னுடைய கருத்து. அழகேசன் மட்டும் போடுப்பா, மோகன்தாஸ் மட்டும் போடுப்பா நாடகம் நல்லா இருக்க, துர்ராஜன் மட்டும் போடுப்பா அப்படின்னா கிடையாது. ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் 4 இசையமைப்பாளர்கள் 5 நடிகருடைய கூட்டு முயற்சி இருந்தால் தான் அந்த நாடகம் வெற்றி பெறுமே தவிர வேறு எக்காரத்தை கொண்டு வெற்றி வராது. அது மட்டுமல்ல, இந்த நாடகத்தை இப்படித்தான் இயக்க வேண்டும் என்ற இயக்குனர் அருமையண்ணன் உடனுறவா சுதர் அருமையண்ணன் நாடக அமைப்பாளர் சிறந்த அமைப்பாளராக இருப்பதனால் தான் அந்த நாடகம் சிறப்பாக அமைந்தது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அண்ணன் அமைப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு தான் அது சாரும் என்பதற்காக. அது மட்டுமல்லாது இந்த நாடகத்தை இப்படிப்பட்ட நடிகர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைத்த கிராம பொதுமக்களுக்கும் உபயதாரர்களுக்கும் தான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்க வேண்டும். இதுவரை எங்களை எப்படி நீங்கள் பார்த்து ரசித்து ஆசீர்வதித்தீர்களோ அதே போல வரக்கூடிய அழகான முருகப்பெருமான் இனிமையா பாடக்கூடிய சந்திக்கக்கூடிய அவை பிராட்டி வருகிறார். அவரையும் சந்தித்து அவர்களையும் சேர்ந்து காலதாமதம் நேரமாகத்தான் செய்யும். 10 பேரையும் முத்தா போடுறப்போ அவர்களுடைய கொஞ்சம் அவருடைய திறமையை காட்டதான் செய்வாங்க. ஆமா ஆமா, அதனால அதையும் பொறுத்தருள்ந்து எங்களை ஆமா அதான் பொறுத்தருள்ந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டு அவர்களையும்
அது கும்மி கொட்டினாங்க, அதனால கொஞ்சம் டைம் பாஸ் நம்ம ஆச்சு. ரசிச்சோம். ஆமா. நம்ம வந்துட்டோம் முன்னாடி. ரசிச்சோம். ஒரு விஷயம், என்னதான் விளக்கு தங்க விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். இப்போ அவங்க 96 சிற்றிலக்கியம் சொன்னாங்களே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க கேட்டதுனாலதான் அவங்க சொல்ல முடிஞ்சு. அவங்க என்ன படிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் எப்படி வெளியே கொண்டு வர்றது? நீங்க கேட்டதுனாலதான் அவங்க சொல்ல முடிஞ்சு. நாரதருக்கு ஜோரா ஒரு தரம் கைதட்டு கொடுங்க. ஒரு அறிவாளி ஆமா, கற்றாரே கற்றார் காமுருவர், 2 பேர் அறிவாளி சந்திக்கிறப்பதான் பல கருத்துக்கள், பல விஷயங்கள் வெளியில வரும். ஐயா, உங்களுக்கு கொண்ட கட்ட வீணதான் இல்ல, இல்லைன்னா நாரதர் நீங்க. அதுக்கு நீங்க தான். ஏன்னா சுடர் விளக்கான தூண்டுகோல் வேண்டும். ஒரு விளக்கு, நீங்க விளக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகமே வருது தெரியுமா? எத்தனை விளக்கலாம் இருக்கலாம், ஆனால் பாதியிலே அணைஞ்சு ஒரு விளக்கு இருக்கு. என்றும் அணையா விளக்கு என்று சொன்னால் நமது KN நந்தினி அவர்கள் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்துவோம். எங்கேயாவது பச்சை தண்ணியை ஊத்தி திரி போட்டு விளக்கேற்ற முடியுமா? அது எப்படிங்க பிடிக்கும்? பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்காதா? திரியில பிடிக்காது. பிடிக்காது. வம்பு ஓட்டாதீங்க. பச்சை தண்ணியை ஊத்தி திரிய போட்டு விளக்கு ஏத்தினார் ஒருத்தர். யார் தெரியுமா? 63 நாயன்மார்ல ஒருத்தர். நபிநந்தி அடிகள் நாயனார். அப்படி சொல்லுமா, நபிநந்தி அடி நாயனார். 63 நாயன்மார்ல ஒருத்தர் பச்சை தண்ணி ஊத்தி திரிய போட்டு விளக்கேத்தினாரு. அந்த சிறப்பெல்லாம் இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இருந்தாலும் இந்த இடத்திலே உங்களுக்காக நல்ல வரன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட வரன் என்பதை என்ன சொல்றாரு கேட்க மாட்டேன். அதனால பயனுமில்லை. நான் சுரேத்து முருகப்பெருமான கூடி மனம் முடிச்சு வைக்கப்பட்ட நான் பிரம்மோத்திர ஆரம்பமில்லை. நான் அணிந்து பிரம்மபட்சமான சபதம் சென்று விட்டார். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் ஐயா? கலகம் செய்தார், நீங்க போட்ட போல நாரதர் தெரிந்து ஓடி விட்டார். புச்சம் பொலச்சம் வந்து விட்டார். இவருங்க மேடையிலே வழியா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டு இருக்கும் அருமை மகள் நந்தினி அவர்களை பாராட்டி குருநாதன் ஆடியோ சார்பாக ரூபாய் 101 பரிசாக வழங்கி நாரதரை உண்டு இல்லை என்று செய்ததற்காக ரூபாய் 101 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கிடைத்த நன்றி. குருநாதன் ஆடியோஸ், குருநாதன் ஆடியோஸ் அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. ஏப்பா நான் கேக்குறேன், பேசிக்கிட்டே பெற்றிருப்பாங்களோ? நாரதரையா பெத்துட்டு தான் பேசியிருப்பாங்க. இப்படி ஒரு பிள்ளை பெத்துட்டமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமான மட்டுமே திருமணமானன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாலகர்களுக்கும் அருள் காட்சி தரட்ட மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.